பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 32:17. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, நம்முடைய தேவனாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் அதிசயமான காரியங்களை நாம் காணும்படி செய்வார். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமமே அதிசயமானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையாக கொண்டாடுகிற இந்த நாட்களிலே தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று 5 விதமான தேவாதி தேவனுடைய நாமங்கள் அங்கே ஏசாயா மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதிலே முதல் நாமம் அவர் அதிசயமானவர். இன்றைக்கு அந்த நாமத்தை தான் வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் எழுதுகிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதுகிறார். ஒன்றுமே இல்லை, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா ஆண்டவரை சந்தித்து அவரோடு பேசும் பொழுது பயந்து கொண்டு அவன் கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி. அவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். என் நாமமே அதிசயம். ஆகவே தான் ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், அவர் அதிசயமானவர். யோபு புஸ்தகம் 5 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பக்தனாய் யோபு அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அவர் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய நாமமே அதிசயமானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்மால எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். ஆகவே இன்றைக்கு அந்த அதிசயங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய போகிறார். மீகா புஸ்தகம் 7 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட பண்ணும் பொழுது மோசேயின் மூலமாக அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ணினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார், அந்த நாளில் நடந்தது போலவே இன்றைக்கும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்றைக்கு எப்படி நான் அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் என் ஜனத்தின் மேலே நான் அசைவாடி கொண்டிருந்தேனோ அதே போல இன்றைக்கும் அசைவாடுவேன், உன்னிலே அதிசயங்களை நாம் காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு நான் இதுவரையிலும் கண்டிராத அதிசயங்களை பார்க்க போகிறேன் என்று விசுவாசிப்போம். ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம், என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறீர் என்று அறிக்கையிடுவோம். நிச்சயமாகவே இதுவரையிலும் நடந்திராத அதிசயங்களை நாம் காணும்படி ஆண்டவர் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 அதிகாரம் 4 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று. பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது எழுதுகிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், அவரை துதித்து கொண்டே இருங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. மாறாதவருடைய கிருபை என்றைக்கும் நமக்கு புதிதாய் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை நாம் காணும்படி ஆண்டவர் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 18 தாவீது எழுதுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று. வேதத்தை கையில் எடுத்து நாம் இப்படி ஜெபித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிசயங்களை ஆண்டவர் விளங்க பண்ணுவார், அதிசயங்களை காணும்படி செய்வார். அவர் சொல்லுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இன்றைக்கு நாமும் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும், என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே நீர் அதிசயமானவராய் இந்த பூமியிலே இறங்கி வந்தீரே, அந்த அதிசயங்களை இன்றைக்கு ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் இதுவரையிலும் கண்டிராத அதிசயங்களை நாம் காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இந்த பூமியில் வந்து உதித்த பொழுது அதிசயமானவர் என்கிற நாமத்தை ஏசாயா மூலமாய் வெளிப்படுத்தினேன். இன்றைக்கும் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில இதுவரையிலும் கண்டிராத அதிசயங்களை இன்றைக்கு காண பண்ணுவீராக, அதிசயங்களை காண செய்வீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக. எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொருவரும் காணும்படி உதவி செய். இன்று முதல் ஒவ்வொருவராலும் எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு அதிசயங்களை காண பண்ணுவீர். அப்படி நீ செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.